அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பெண்களுக்குள்ள பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மூக்குக்கு மேல முடிகள், தாடையில முடிகள், காதோரத்துல எல்லாம் முடிகள், இந்த மாதிரி மீசை தாடி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் முடிகள் வளர ஆரம்பிக்கிறது ரொம்பவே ப்ராப்ளமா இருக்கு. இதை முற்றிலுமா உதற செய்யறதுக்கு இந்த பேஸ்ட் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா முடிகளுமே உதிர ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு பேஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். முடிகளை சுத்தமாக அகற்றக்கூடிய ஒரு பேஸ்ட். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு நம்மளுடைய முகத்துல இருக்கிற முடியை அப்படியே உதிர செஞ்சிடும். அடுத்த பொருள் என்ன இருக்க போறோம் அப்படின்னா மஞ்சள் தூளுங்க. இது பூசு மஞ்சள் தூள். உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இருந்தாலுமே அதையும் சேர்த்துக்கலாம். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுடைய முடிகளை அப்படியே வேரோட எடுத்துருங்க. மறுபடியும் அந்த இடத்துல முடி வளர்றதுக்கு சான்ஸே இருக்காது. அடுத்த பொருள், முக்கியமான பொருள் சுக்கு பொடிங்க. சுக்கு பொடி உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இஞ்சை நல்லா தட்டி சாறு எடுத்துக்கோங்க. அடுத்த பொருள் பாத்தீங்கன்னா படிகாரம். இந்த படிகாரம் நம்மளுடைய முடியை அகற்றுறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குது. இதை தூள் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த படிகார கல்ல கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. நாட்டு மருந்து கடையில போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா படிகார கல் கிடைக்கும். அதை சேர்க்கும் போது நம்மளுடைய முடி உதிர்வு டக்குன்னு ஆயிடுங்க. இப்ப இதை நான் தூள் பண்ணி எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு, 1/2 டீஸ்பூன்ல இருந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுல அந்த பொருள் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கிற மாதிரி இருக்கும். அடுத்த பொருள் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா எலுமிச்சம்பழ சாறுங்க. அந்த பேஸ்ட்டை கலக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சாறு எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு எலுமிச்சம்பழத்தை எடுத்து சாறு புழிஞ்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல முகத்தில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு உங்களுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் பத்தலை, ஒரு பழம் பத்தலைன்னா இன்னொரு பாதி பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இந்த எலுமிச்சம்பழ ஜூஸும் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் ஆக்டிவேட் ஆகி நம்மளுடைய முடிகளை அப்படியே படிகாரத்து கூட சேர்றதுனால நம்மளுக்கு அந்த முடியை அகற்றுது. ஆக்சுவலாக எலுமிச்சம்பழம் முடியை அகற்றாது. பட் இந்த படிகாரத்தோடையும் சுக்கு பொடியோடையும் நம்ம சேர்க்கிறோம் இல்லையா உப்போட, அப்போ அதோட வீரியம் நம்மளுடைய முடிகளை வேரோட அழிச்சிற மாதிரி ஒரு ஆக்டிவேட்டரா நம்மளுக்கு இந்த எலுமிச்சை சாறு பயன்படும். இப்போ நம்ம முடி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சொதம்ப அப்ளை பண்ணுங்க. நல்லா சும்மா மேலால அப்ளை பண்ணாம நல்லா கெட்டியா இருக்கிற மாதிரி எடுத்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour அப்படியே வச்சிருங்க. 1 hour வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. இதை நீங்க வாரத்துக்கு 2 வாட்டி கண்டிப்பா பண்ணுங்க. கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும், ஏன்னா இதுல நம்ம படிகாரக்கல் சேர்த்துருக்கிறதுனா கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும். பரவாயில்லை, அதனால ஒன்றும் சைடு எஃபெக்ட் வரப்போறதில்லை. உங்களுக்கு முடி உதிர்வு டக்குன்னு ஆயிடும். இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய முகத்தில் இருக்கிற முடிகள் இல்ல தேவையற்ற முடிகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெமடியை நம்மளுக்கு சொன்னது பாத்தீங்கன்னா ரேகா சங்கரன் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பதிவுல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இயற்கையான வைத்தியங்கள் நிறையவே போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நான் செய்து பார்த்தேன். என்னுடைய காது கிட்ட கொஞ்சம் முடிகள் இருந்தது பாத்தீங்கன்னா நல்லாவே உதிர்ந்துருச்சு. பெஸ்டான 100% எனக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சுங்க. நீங்களும் செய்து அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சின்னதா லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.